ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மேரேஜ் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். டி நகர் போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் போகிறோம் டி நகருக்கு. இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் கிளம்புறோம். 7:30 ஆகிட்டு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் ஆகும். நிறையா இருக்குது எங்களுக்கு பர்ச்சேஸிங்கு. இப்போ தான் ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா டிலே பண்ணுறதுக்கு ரீசன் இப்போ தான் முகூர்த்த புடவைக்காக எடுத்தாங்க. பட் நான் என்னால் வீடியோலாம் எதையும் எடுக்க முடியல. அதனால விலாகாகவே போட்டிருந்துருப்பேன் முகூர்த்த புடவை எடுத்தது. ஸோ நான் போகாதனால அதை எடுக்க முடியல. அதனால் நீங்கள் டி நகர் நமக்கு சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா எழில் அக்கா 3 பேரும் கிளம்பி வந்தாச்சு டி நகருக்கு. முன்னை விட இன்றைக்கி கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கிளம்பி ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் போத்தீஸு. ஃபஸ்ட்டு ப்ளவுஸை முடிச்சுருவோம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கு பண்ணணும், அப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்க தான் போத்தீஸ்க்கு போனது. பட் அங்கே பீஸ் அவ்வளோக்கு இல்லை, கலெக்ஷன் இல்லை அவ்வளோக்கு. நம்ம இருக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடித்தேன். கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டோம். சரவணா ஸ்டோருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போய் கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்காங்க கேட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தோம். உள்ளே ஒன்று மெட்டீரியல்ஸ் பார்க்குறோட ரெடிமேடு நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். பட் இது ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்னு சொல்ல முடியாது, நிறைய எம்ப்ராய்டிங் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எம்ப்ராய்டிங் அதிகம், ஆரி ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுத்துச்சு. அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்து தைச்சிங்கன்னா 1000 ரூபா தான் வரும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கு சிம்பிளான ஒரு டிசைன் ஒரு 1000 ரூபா தான் வரும். அதுக்கு இது பரவாயில்ல, ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஃப்ரீ சைஸ் தான் ஃபுல்லாகவே. நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரெடிமேடு. நான் சும்மா எல்லாமே கலெக்ஷனாக சும்மா பார்த்து தான் இருந்தேன். பட் எதுவுமே எடுக்கலை, ஆனால் அதுமாரி பிடிக்கல. ஸோ வச்சு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் லைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா லைனிங் எடுக்க வந்தாச்சு. அவங்க அதுக்கு களஞ்சியம் வந்தோம். ஸோ இங்கே லைனிங்கு அக்காவுக்கு ஒரு புடவை, நிறைய புடவை ஜாக்கெட்டில் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் பீஸு, அப்புறம் லைனிங்கு, ஃபால்ஸுக்கு தேவையான புடவை, ஃபால்ஸுக்கு தேவையான துணி, இப்போ இன்ஸ்கர்ட் எல்லாமே இங்கேயே வாங்கியாச்சு. இங்கே நல்லாவும் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இங்கே. ஸோ அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே இது மட்டும் இல்லை, நான் போட்டிருந்த இந்த மாப்பிள்ளை வீடு ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்த டாப்பு எல்லாமே இங்கே தான் வாங்கினது. ஸோ சூப்பராக இருக்கும், நல்லா கலெக்ஷன் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க டாப்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நியூ கலெக்ஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். இதை காட்டுறது எல்லாமே நைட்டிலே ஃப்ராக் நைட்டி எல்லாம் இருக்குது. நான் அதான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே. இங்கே நல்லாயிருக்கும், எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமா இங்கே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியலாக இருந்துச்சு. ஸோ அதோடய ரேட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அது ரேட்டு 766 ரூபா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இதோட டிசைன்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடு டாப் கார்னர் அந்த சைடு இருக்குது. நான் அங்கே போகலை. இங்கே நல்லாயிருக்கும், எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் எனக்கு ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் கடைக்கு வந்தாச்சு. ஸோ இதோட முடிச்சுட்டு நாங்கள் இதுக்கே நேரம் ஆகிட்டு எங்களுக்கு டி நகரில் ரொம்ப நேரமாச்சு. ஸோ வந்தாச்சு. இதோட ஷாப்பிங் ஓவர் ஆகிட்டு. ஆனால் ஷாப்பிங் பண்ணுறதா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா ஃபேன்சி ஐட்டம் பக்கமே நான் போகவே இல்லை. அது இன்னொரு நாள் பார்க்கணும். ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குன்னு தெரில. ஸோ இது இந்த
இதோட ஷாப்பிங் விலாக் வந்து ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் விலாகில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.